Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம மஸ்கிட்டோ கொசுபேட்டை ஆன் பண்ணி புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த இண்டிகேஷன் சிம்பிளில் வந்து ஒரு லைட்டு வந்து க்ரீன் எரியும். அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகலை. க்ரீன் ரெட்டு ஒவ்வொரு கொசுபேட்டில் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இதில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ கொடுத்துருக்கனால ஸ்டார் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் ஸ்டார் ஸ்க்ரூவில் மைனஸ் போட்டிங்கன்னா ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் வந்து எந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்களோ அதுக்குரிய ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து கவுத்திட்டிங்கன்னா என்ன ஆகுனா, கவரை கவுத்திட்டு ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவோம் அதை அப்படியே சேஃபாக ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டோன்னா ஸ்க்ரூ எதுவும் மிஸ் ஆகாது. இதில் பாருங்கள், சிம்பிளான ஒரு போர்டு இருக்கும். அதில் புஷ் பண்ணக்கூடிய அந்த கவரை வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடிய கவரையும் ஆன் ஆஃப் வச்சுக்கூடிய கவரையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறோம். கட்டாயம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அவுட்புட் சைடு இருக்க கெப்பாசிட்டியில் வந்து வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகி நிற்கும். அதனால் ஷாக் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. போர்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் அயன் பேட்ரி கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்ரி எப்போ கம்ப்ளைண்ட் வரும்னா, ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு சில நேரம் பேட்ரி ஏதாவது வீக்காக இருந்தால் டக்குன்னு வந்து போக சான்சஸ் இருக்குது. இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் பேட்ரி. நார்மலாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலுமே கிடைக்கக்கூடிய பேட்ரி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த பேட்ரி எப்படி சிம்பிளாக சர்வீஸ் பார்க்குறதுன்ற ஒரு வீடியோவுமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டவங்க செக் பண்ணி பார்த்துங்க. பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு சால்ட்ரிங் ஐயனை வச்சு ரிமூவ் பண்ணுறோம். எப்போவுமே ஏதோ ஒரு டிவைஸை ரீசால்ட்ரிங் பண்ணுறோம்னா அது பொலாரிட்டியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு நேரம் ரெட் வயரும் ஆப்போசிட்டில் வந்து பிளாக் வயரும் வந்து சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. சிம்பிளாக வந்து நம்ம ரீசால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போ வாங்கியிருக்க இந்த நியூ பேட்டரிலையுமே இந்த லித்தியம் அயன் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் பேட்டரி தான். இதில் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடு பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம எப்போயுமே வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலுமே லைட்டாக வந்து இந்த எம்எரி ஷீட்டை வச்சு லைட்டாக வந்து அது மேலே இருக்க அந்த இன்சுலேஷனை கொஞ்சம் எம்எரியை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பேஸ்ட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிற முடியும். அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது ரொம்ப நேரம் அதிலேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பேட்டரிகளுக்கு கிடையாது. மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸோட அது ரேஞ்சு வந்து அது வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் கொடுக்குற நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கிடைக்காது. அதனால் சால்ட்ரிங் பண்ணும்போது வந்து டக்குன்னு வந்து குயிக்காக சால்ட்ரு பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த டிவைஸை ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக சால்ட்ரு பண்ணோன்னா டக்குன்னு குயிக்காகவும் சால்ட்ரு பண்ண முடியும். காம்பனன்ட்ஸ் எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது. பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா எம்எரி போட்டுட்டு இல்லை பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு லெட்டை வச்சு சால்ட்ரு பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ப்ளஸுக்கு நேராக வந்து ரெட் வயரையும் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் மைனஸுக்கு நேராக வந்து பிளாக் வயரையும் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிளாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. டபுள் சைட் ஸ்டிக்கரை வந்து ரெண்டு பக்கம் கொஞ்சம் வந்து சேஃப்டிக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வந்து ஒட்டிக்கிறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வயர் ஏதாவது கொஞ்சம் டக்குன்னு வந்து லூஸும் ஆகாது. ஆல்ரெடி நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே அது போக அந்த உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்ரி வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் கையில் பிடிச்சி. அதனால் வந்து கொஞ்சம் அந்த லூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் வந்து அந்த இன்சுலேஷனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அழுத்தி உள்ளே வச்சுட்டோன்னா நல்லா டைட்டாகவும் லாக் ஆகிக்கிடும். நெக்ஸ்ட் வந்து சால்ட்ரிங் பண்ணும்போது இந்த மாதிரி வயர் ஏதாவது வெளியே இருந்துச்சுன்னா நீங்கள் கவரை க்ளோஸ் பண்ணிங்க, அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது வந்து வயர் கட் ஆயிரும். அதனால் வந்து வயரை சேஃபாக உள்ளே வச்சுக்கிறணும். அது போக அந்த சுவிட்ச் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வயரை வந்து கொஞ்சம் ஒட்டி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா சுவிட்சை ஆன் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த வயரை வந்து டக்குன்னு இழுத்து கட் பண்ணி விட்ரும். அதனால் வந்து சுவிட்ச் பக்கம் எதுவும் வயர் எதுவும் படாத அளவுக்கு சேஃபாக உள்ளே வச்சுக்கிறணும். பாருங்கள், சுவிட்சோட அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். பாருங்கள், சுவிட்சுக்கு மேலே இருக்குது. இது என்ன ஆகுனா சுவிட்சை இழுக்கும்போது என்ன ஆகுனா அந்த வயரும் சேர்ந்து வந்துடும். அதனால் வந்து இந்த வயரை வந்து கீழே கூடி உள்ளே விட்டுறோம். அவ்வளோ உள்ளே கீழே கூடி உள்ளே வச்சு கரெக்டாக அந்த ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நேராக உள்ளே வச்சுட்டு லைட்டாக அந்த போர்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம். புஷ் பட்டன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக வந்து மேலே வந்து கவரை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மஸ்கிட்டோ கொசுபேட்டில் வந்து ஸ்பார்க்கு ரொம்ப கம்மியாக வந்து ஸ்பார்க்கே வரலைன்னா
அது எப்படி வந்து நம்ம அந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டை வந்து சிம்பிளாக ஒரு கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேண்டுங்க அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஃபைனலாக வந்து நம்ம கவரை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ரொம்ப ஓவர் டைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ போடக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கும். மேலே ஸ்க்ரூ மட்டும்தான் மெட்டலாக இருக்கும். அது மெட்டல் ஸ்க்ரூ நினச்சி நீங்கள் வந்து ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கட் ஆயிரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரூ வந்து ஒரு 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்கனால வந்து கரெக்டாக நார்மல் டைட் வைங்க. இப்போ பாருங்கள் சைடில் எதுவும் வயர் எதுவும் வெளியே வரல. வந்து செக் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் பண்ணி போங்க. ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து ஆன் ஆகுது. ஸ்பார்க்கும் பாருங்கள் நல்லாவே வருது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்க்குக்கும் இப்போ வர ஸ்பார்க்குக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கொசு பேட் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா நீங்களே வந்து சிம்பிளாக சர்வீஸ் பார்த்து முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள்.